ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சொல்வன்மை படைச்ச ஹனுமார் பேசின பிறகு ராமர் ரொம்ப மெச்சிக்கிறார் ஹனுமார். சுக்ரீவனுடைய சிறப்புகள் பற்றி நமக்கு நன்னா தெரியும். இந்த சுக்ரீவனுடைய அமைச்சர் இந்த ஹனுமார் சாஸ்திரங்களை கற்றறிந்த தன்மை இவருடைய பேச்சில் வெளிப்படுறது. நடத்தையிலையோ சொல்லலையோ ஒரு பழுது கூட இல்லை. அவர் எல்லாரையும் கவர்ற வல்லமை இந்த ஹனுமாருக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ ராமனுடைய குறிப்பு அறிஞர் லக்ஷ்மணர் ஹனுமாரை பார்த்து, சுக்ரீவனுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் நன்னா அறிவோம். அந்த சுக்ரீவனை தேடித்தான் நாங்களும் வந்திருக்கோம். அந்த சுக்ரீவனுடைய ஆணையை ஏற்றுண்டு இங்கே வந்திருக்கிற நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம்னுட்டு லக்ஷ்மணர் சொல்கிறார். சுக்ரீவருக்கு ராஜ்யம் மீண்டும் கிடைக்கிற நேரம் வந்துட்டது போல் இருக்கு. அதனால தான் இவாளுடைய நட்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு மனசில் ரொம்ப மகிழ்ந்துக்கிறார் ஹனுமார். ராமரை பார்த்து சொல்கிறார், பல வகை கொடிய மிருகங்கள் உலாவக்கூடிய இந்த காட்டுக்கு உங்கள் தம்பியோடு நீங்கள் வந்த காரணம் என்னன்னு கேட்குறார். ராமர் பட்டத்தை திறந்தது முதற்கொண்டு சீதை அபகரிக்கிறது பட்டது வர எல்லா விவரங்களையும் லக்ஷ்மணர் எடுத்து சொன்னார் ஹனுமாருக்கு. சுக்ரீவனை பற்றி கப்பந்தன் தங்கக்கிட்ட சொன்ன விவரத்தை சொல்லிட்டு லக்ஷ்மணர், உலகத்தையே பாதுகாப்பு பண்ணுற வல்லமை படைச்சவர் இந்த ராமர் இப்போ சுக்ரீவனின் உதவியை நாடி நிற்கிறார். மற்றவாளுக்கெல்லாம் அடைக்கலம் தர ராமர் இப்போ சுக்ரீவனுக்கிட்ட அடைக்கலத்தை நாடி நிற்கிறார். ஆழ்ந்த துன்பத்துக்கு உள்ளாக இருக்க ராமருக்கு சுக்ரீவன் உதவி செய்யணும்னு சொல்லி முடிக்கிறார் லக்ஷ்மணர் ஹனுமார்கிட்ட. அப்போ ஹனுமார் சொல்கிறார், உங்களை சந்திக்க நேர்ந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம். வாலியினால் சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்திருக்கார், மனைவியும் இழந்திருக்கார், நகரத்தில் இருந்தும் துரத்தப்பட்டிருக்கார். அவரை நம்ம போய் பார்ப்போம்னு சொல்கிறார். தன்னுடைய சன்னியாசி குளத்தை திறந்து சுய உருவம் எடுத்துக்கிறார் ராமருக்கு முன்னே, லக்ஷ்மணருக்கு முன்னையும் ஹனுமார். இவாள்லாம் போய் சுக்ரீவன் முன்னிலேயே போய் அடையிறான். அப்போது நிகரெல்லா வீரம் படைத்த ராமரும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் வந்திருக்காங்கன்னு அறிவிச்சுட்டு அவளை பற்றின விவரங்களை எல்லாம் ஹனுமார் எடுத்து சொல்கிறார். அப்போ சுக்ரீவன் ராமரை பார்த்து சொல்கிறார், தர்மத்தின் பாதையிலேருந்து நீங்கள் தவறாதவர், எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவர். என் நட்பை நீங்கள் நாடி வந்திருக்கிறது நீங்கள் எனக்கு செய்கிற கௌரவம். இதோ என்னுடைய கையை நீட்டுறேன். என்னுடைய இந்த கையை உங்களால் இறுக பிடிக்கப்பட்டிருக்கட்டும், நம்ம நட்பு உறுதி செய்யப்படட்டும்னு ரொம்ப மகிழ்ந்து சொல்கிறார் சுக்ரீவர். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ராமர். சுக்ரீவனுடைய கையை பற்றிக்கிறார். பின்னர் அவரை தழுவிக்கிறார். ஹனுமார் ஒரு தீயை மூட்டுறார். ராமரும் சுக்ரீவனும் முறைப்படி அக்னியை வணங்குறாங்க, வலம் வர்றாங்க. இனி நம்ம துன்பமும் இன்பமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். எல்லாரும் அமர்ந்துட்ட பிறகு ராமர்கிட்ட சுக்ரீவன் சொல்கிறார், தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறார். என் அண்ணன் வாலியினால் நாடு கடத்தப்பட்டிருக்கேன். நான் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போது என் மனைவியும் அவனால் இப்போ அபகரிக்கப்பட்டிருக்காங்க. அச்சத்தினால தவிக்கிற எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. என் அச்சத்தை நீங்கள் தான் ஒழிக்கணும்னு சுக்ரீவன் கேட்டுக்கிறார். உதவின்றது நட்பு தரக்கூடிய கனின்னு சொல்கிறார் ராமர். உன் மனைவியை அபகரித்த வாலியை நான் அழிக்கிறேன். என்னுடைய அம்புகள் சூரியனை நிகர்த்தது. இந்த அம்புகளால் தாக்கப்படுற வாலி பழந்து செதறின மழை போல் தரை மேலே விழத்தான் போகிறான், நீ கவலைப்படாதேங்கிறார் சுக்ரீவன் கிட்ட. சுக்ரீவன் சொல்கிறார், உங்களுடைய உதவினால் ராஜ்யத்தை மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியையும் நான் திரும்பி அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கு. வாலியினுடைய தொல்லை எனக்கு இல்லாதவாறு நீங்கள் தான் செய்யணும்னு கேட்டுக்கிறார் சுக்ரீவன். இப்படி ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் உடைய நட்பு உறுதி செய்யப்படுற நேரத்தில் வெவ்வேறு இடங்கள்லேருந்து சீதை, வாலி, ராவணன் இவாளுக்கு ஒரு அனுபவம் உண்டாருது. தாமரையொத்த கண்கள் படைத்த சீதை, தங்கத்தை நிறத்த கண்கள் படைத்த வாலி, நெருப்பை நிறத்த கண்கள் படைத்த ராவணன் இவாளுடைய இடது கண்கள் ஒரே நேரத்தில் துடிச்சுது. அதாவது சகுனங்கள் நிமித்தங்கள்னு சொல்லுவாள். அதாவது ஆண்களுக்கு இடது கண் துடிச்சா அது தீமைக்கான அறிகுறி, பெண்களுக்கு இடது கண் துடிச்சா அது நன்மை விளையிறது. இன்றைக்கும் நம்ம பெரியவா அதை சொல்கிறது உண்டு. அதனுடைய எங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ராமாயணத்துலேருந்து எடுத்துட்டுருக்கோம். அப்போ சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறார், உங்கள் மனைவி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த உலகத்துக்கே போயிருந்தா கூட சரி, அவளை நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ப்போம். இது என்னுடைய வார்த்தை, அதை நான் பொய்யே ஆக்க மாட்டேன்னுட்டு உறுதி அளிக்கிறார். அப்போ ராவணன் உங்கள் மனைவியை கடத்தேன்னு போகும்போது நான் அவளை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ராமா லக்ஷ்மணான்னு ராவணன் கையில் சிக்கி இருந்த அந்த பெண்மணி தன்னை விடுவிச்சு கொள்ள முயற்சிச்சுட்டே கதறிண்டு போனதை நான் பார்த்தேன். மலையின் மேலே நானும் வேறு சில வானரங்களும் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிறு மூட்டையும் நகைகளையும் அங்கே வீசினாங்க அவங்க. அப்போ நாங்கள் அதை பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதை சீதையுடைய தானான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னுட்டு சுக்ரீவன் சொல்கிறார். அப்போ சுக்ரீவன் சொன்னதை கேட்டு ராமர் ரொம்ப விரைவுபடுத்துகிறார் அவளை கொண்டு வர சொல்லி. சுக்ரீவன் குகைக்குள்ளே போய் அந்த மூட்டையை நகைகளோடு எடுத்துன்னு வந்து ராமர்கிட்ட கொடுக்குறார். அதை பார்த்து ராமர் கண்ணீர் சொரியிறார், கதறார். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.